Hello friends, welcome to our channel. நான் உங்களுடைய Durga Durairajan. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதாங்க grapes. ஸோ grapes பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு. Grape juice and grape milkshake. ஸோ இந்த மாதிரி தாங்க கொத்து கொத்தாக தொங்கும். இப்போ இந்த கிரேப்ஸை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்து இதை கல்லுப்பு தண்ணியில் ஊற வச்சிட வேண்டியதுதான். அப்போ தான் அதில் இருக்க பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போகும். அதுக்கப்புறமா என்ன செய்யறதுன்னு அப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம கிரேப் ஜூஸ்க்கு கிரேப் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிரேப் ஜூஸ் கிரேப்பை கல்லுப்பில் போட்டு நல்லா கழுவி திரும்பவும் நல்ல தண்ணியில் போட்டு கழுவியாச்சு. இப்போ அதை தான் இங்கே எடுத்திருக்கேன். அது ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ½ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அரைச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு பாருங்களேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தோலில் வந்துடுச்சு. இப்போ இது நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். ஆஹா, இப்போ அழகாக ஊற்ற வேண்டியதான். ஆஹா, இப்போ சுவையாக நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஜில்லுன்னு இருக்க ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமு அழகாக இருக்க பார்க்கவே ஒரு லுக்கு பயங்கரமாக இருக்கும் பாருங்க. ஆஹா, அதுக்கப்புறமா ஹர்ஷீஸ் சிரப்பு மேலே அழகாக போட்டு விட்டோன்னா அழகாக இருக்கும். இதோ பாருங்க. ஆஹா, சுவையாக இது ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, இந்த அற்புதமாக இருக்க இந்த கிரேப் ஜூஸை டேஸ்ட் பண்ண நேரம் வந்துடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சியர்ஸ். செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எங்ககிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே, செம்ம ஆசமா இருக்கு. வாங்க இப்போ கிரேப் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரேப் மில்க் ஷேக்கு நம்ம இந்த கிரேப்ஸை உள்ளே ஆட் பண்ணலாம். இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ½ கிளாஸ். அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணலாம். இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றிடலாம். ஆஹா, சுவையாக நம்மளோட கிரேப் மில்க் ஷேக் ரெடி. இப்போ நம்ம ஜில்லுன்னு இருக்க ஐஸ் க்யூப் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மேலே ஹர்ஷீஸ் சிரப் போட்டுக்கலாம். வாவ், ஃபைனலாக நம்மளோட சுவையான பன்னீர் திராட்சை மில்க் ஷேக் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ இப்போ டைம் டு டேஸ்ட் இட். Cheers! செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.